வணக்கம் ஸ்பைசி. டிவியை வச்சு சூப்பராக ஒரு அழகான படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ டிவிக்கு மவுஸு குறைஞ்சி போச்சு. காரணம் ஆண்ட்ராய்டு ஃபோன் டேப் வந்ததால். ஆனால் 2017 வர டிவிக்கு அவ்வளோ மவுஸ் இருந்துச்சு. திம்பராஜு பள்ளின்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் சதீஷ்னு ஒருத்தன் சின்ன சின்ன திருட்டு பண்ணிகிட்டு இருந்தான். இது 1996 வருஷத்தில் நடக்கிற படம். அப்போ எல்லா ஊர்லேயும் ஒரு டிவி இருக்கிறது பெருசு. ஏதாவது கல்யாணம் முக்கியமான ஃபங்க்ஷன் வீட்டில் தான் டிவியை வாடகைக்கு எடுத்து டெக்கு போட்டு பார்ப்பாங்க. திம்பராஜு பள்ளியில் சிவராத்திரி அன்னைக்கு படம் போடுறாங்க. சதீஷ் தான் அந்த படத்தோட ஹீரோ. இந்த ஊரில் சித்துன்னு ஒருத்தன், நான் எல்லா பொண்ணோட பேசுவேன், அந்த பொண்ணோட அங்கே போனேன், இந்த பொண்ணோட இங்கே போனேன், பொம்பளை பொறுக்கியாக பேசுவான். சிவராத்திரி அன்னைக்கு பக்கத்து ஊருக்காரங்க சதீஷ் கிட்ட சண்டைக்கு வராங்க. ராஜப்பான்னு ஒருத்தன், அவனோட தங்கச்சி சாரதா, அவள் சாரதாவும் சதீஷும் லவ் பண்ணுறாங்க, அடிக்கடி மீட் பண்ணுறாங்க. ராஜப்பா தான் அந்த ஊரில் ஃபஸ்ட் டைம் மாடி வீடு கட்டுறான். ஃபஸ்ட் டைம் டிவி அண்ட் ஆண்டனா வாங்குறான். இதனால அந்த ஊரில் நாட்டாமைக்கு ராஜப்பா மேலே பொறாமல் வருது. ராஜப்பாவுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை. அப்புறம் கல்யாணம் ஆகுது. அந்த வரதட்சணை அமௌண்ட்டில் தான் டிவியும் ஆண்டனாவும் வாங்குறான். அவன் டிவி வாங்குறது வந்து டெய்லி அவனோட வீட்டுக்கு ஆள் வருது. படம் டிவி சீரியல் பார்க்க ஆட்கள் டெய்லி வந்துக்கிட்டே இருக்காங்க. ராஜப்பா வரதே நைட்டு 8 மணிக்கு. வர நேரம்லாம் வீட்டில் ஆளாக இருக்கும். இதனால் பொண்டாட்டி கூட இருக்க முடியல. பொண்டாட்டி கூட அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவனுக்கு டிவி வந்து சுத்தமாக பிடிக்கல. ராஜப்பாவோட அப்பா கிட்ட சதீஷ் சாரதா லவ் பற்றி சித்து சொல்லி கொடுத்துட்றான். ஒரு நைட் ராஜப்பா வீட்டுக்கு சதீஷ் டிவி பார்க்க வரான். ராஜப்பாவோட அப்பாவுக்கும் சதீஷுக்கும் சண்டை வருது. இதனால ராஜப்பா சதீஷை அடித்து அவமானப்படுத்திடுறாரு. நாளைக்கு காலையில் உன்னோட டிவி என்ன ஆகுதுன்னு பாருன்னு சொல்லிட்டு போயிடுறான் சதீஷ். சொன்ன மாதிரி அடுத்த நாள் காலையில் டிவியை காணும் ராஜப்பா வீட்டில். யாரை திருடிடுறாங்க. பஞ்சாயத்தில் சதீஷ் மேலே தான் பழி விழுகுது. சதீஷை ஆளை காணும். அவங்க அம்மா பஞ்சாயத்துக்கு வராங்க. சதீஷை நைட்டு யாராவது துணியை பற்றி அடித்து போட்டுறாங்க. சதீஷ் திருடுன்னு எல்லாத்தையும் ஊர்க்காரங்க சொல்ல, ஆமாம் நான் தான் திருடுனேன், ஆனால் டிவியை நான் எடுக்கலன்னு சொல்கிறாரு. மறுபடியும் வாக்குவாதத்தில் சதீஷ் சித்துக்கு சண்டை வருது. பஞ்சாயத்தில் டிவியை கொடு, இல்லை டிவிக்கு உண்டான காசை கொடு, இல்லைன்னா உன்னோட வீட்டை எழுதி வச்சுட்டு மொட்டையை அடித்து ஊரை 3 வாட்டி சுற்றணும்னு சொல்லிடுறாங்க. சதீஷ் சவால் விட்டு 14 நாளில் நான் கண்டுபிடிச்சி தரேன் டிவியை, இல்லைனா மொட்டை அடித்து ஊரை சுற்றுறேன்னு சவால் விட்டு போகிறாரு. சாரதா சதீஷ் காதல் ராஜப்பாவுக்கு தெரிஞ்சு போகுது. சதீஷ் அம்மா கிட்ட மொத்த குடும்பம் வந்து மிரட்டிட்டு போகிறாங்க. நீ டிவியை கண்டுபிடிச்சி கொடுக்கலன்னா செத்துருன்னு சதீஷ் அம்மா மிரட்டுறாங்க. சாரதா சதீஷ் ரெண்டு பேரை பற்றி ஊரில் தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சித்துக்கு சாரதாவை கல்யாணம் பண்ணி வைக்க ராஜப்பா பிளான் பண்ணுறாரு. சாரதாக்கும் சித்துக்கும் நிச்சயம் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, டிவி யார் திருநாங்க, சதீஷ் சாரதா காதல் என்ன ஆகுது, இது எல்லாம் தான் திம்மராஜு பள்ளி டிவி படத்தோட கதை. ஒரு சிம்பிளான ஸ்டோரி, ரைட்டிங், ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷனில் சூப்பராக காட்டியிருக்காங்க. கிராமத்தில் நடக்கிற கதை 30 வருஷம் முன்னாடி காலத்துக்கு கொண்டு போய் போகிற மாதிரி தான் படத்தோட கதை இருக்குது. காமெடி, சீரியஸ், எமோஷனல் எல்லாம் பக்காவாக படத்தில் புரிஞ்சிருக்கு. ஜென்சி கிட்ஸில் படத்தை பார்த்தா டிவியை டெக்கை வாடகை எடுப்பாங்களான்னு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அது ஒரு காலம். ஏர்லி 90s கிட்ஸ்க்கு இதை பற்றி நல்லா தெரியும். எங்கள் வீட்டில் 1992 கலர் டிவி இருக்குது. நைட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு வரும்போது பொதிகை டிவி பார்க்க ஊரே எங்கள் வீட்டில் வந்து இருக்கும். ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். 1992 ஸ்டார்ட் பண்ண கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலை 1999 நான் கலர் டிவியில் தான் பார்க்க ஆரம்பித்தேன். மார்ச், ஏப்ரல் 2 மாதம் எந்த கார்ட்டூன் பொம்மை படமும் டிவியில் எடுக்காது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, படத்தை பற்றி பேசுவோம். படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராக நல்லா இருக்குது. நடித்த எல்லோரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. கேமரா ஒர்க், மியூசிக் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது படத்துக்கு சூப்பராக இருக்குது. பக்காவாக பொறிஞ்சிருக்கு. நல்ல சூப்பரான படம். 40 வயசு மேலே கடந்தவங்களுக்கு இந்த படம் நல்லா கனெக்ட் ஆகும். சூப்பராக டிவியை வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த படம்.